வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கை அடுத்து எப்படி சுவாரஸ்யமாக போக போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் வாழ்க்கை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தாள்களை தாங்க பார்க்க போகிறோம். வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு சிலருக்கு வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு வாழ்க்கை ரொம்ப கடுமையாக இருக்கும். ஸோ கடுமை அமோகம் இது எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா அந்தந்த டைம் கிரகங்கள் அமையிறது தான். ஸோ கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் வாழ்க்கை நமக்கு ஏற்றத்தாழ்வாக இருக்கும். இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக வாழ்க்கை ஒரே மாதிரியே போகும். அந்த வகையில் வாழ்க்கை இப்போ எப்படி போகும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரிஷபராசிக்காரங்க தம்ப்நெயில் பார்த்தது போல் வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இப்போ சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிரகங்கள் மூலியமாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2026 5வது மாதம் கம்ப்ளீட் ஆகி 6வது மாதம் சூப்பராக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆண்டு பிறந்ததே தெரியல, 6வது மாதத்தில் அடி எடுத்து வைத்துட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி தான் ஜூன் மாதம் பிறப்பு. இன்றைக்கி வாரத்துடைய முதல் நாள் திங்கட்கிழமை. இன்றைக்கே இந்த மாதம் ஆரம்பித்தது ரொம்ப ஒரு பிரகாசமாக இருக்கும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பு இருக்குது. அனைவருடைய எதிர்பார்ப்பு இருந்தாலும் அவங்களுக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் பலன்கள் கிடைக்கும். அதனால் எதிர்பார்ப்போடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சொல்கிறேன். ஆக்சுவலி ஜூன் மாதம் கரெக்டாக 6ஆம் தேதியிலிருந்து தான் உங்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்க போகுது. ஏன்னா அப்போ தான் கிரகங்கள் முழுசாக உங்களுக்கு கெடுபிடியோட செக் வைத்திருக்கு. அதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அப்போருந்து தான் பலன்கள் கிடைக்கும். அதனால் அப்போருந்து உங்களுக்கு என்ன நடக்குங்கிற விரிவான விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். கிரகங்களுடைய கெடுபிடியால் பணம் சேருமா, சண்டை சச்சரவுகள் தீருமா, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்டுகளை உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டாக உங்கள் ராசிக்கு எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் ஃபுல்லாக எப்படி இருக்கும், என்ன நீங்கள் செய்ய வேண்டும், எதில் மெயினாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி முழுசாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வேலை, குடும்பம், காதல், உடல்நலம் இதிலெல்லாம் என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்ல போகிறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். முதல்ல அந்த கிரக மாற்றம்லாம் சொன்னல அதெல்லாம் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். ஜூன் மாதத்தில் புதன் பகவான் மிதுனம் கடக ராசிலையும் செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அதே போல் ஜூன் 15 சூரியன் மிதுனத்தில், சுக்கிரன் ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். இப்படி இந்த கிரக பயிற்சிகளும் கிரக சேர்க்கைகளால் திருமண வாழ்க்கை பொதுவாக இந்த டைம் மகிழ்ச்சியாக இருக்க போகுது. அதில் ஒரு சில நேரம் ஒரு சில ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதில் உங்கள் ராசிக்கு கவனமாக இல்லை எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இப்போ தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு பொதுவாக முதல்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டீப்பாக என்ன பலன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. உங்கள் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை இடத்துல சில குழப்பங்கள் வரலாம். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து வேலையில் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் கூட சில பிரச்சனைகள் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தலை தூக்கலாம். அதனால் உங்கள் பேச்சிலையும் நடத்திலையும் பொதுவாக இந்த டைம் கவனம் ஒரு பக்கம் தேவை. சரியான நேரத்தில் உங்கள் கடமைகளை செய்ய வேண்டும், இல்லைனா அதில் தான் உங்களுக்கு பாதிப்பு வரவே வாய்ப்பு இருக்குது. மெயினாக கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க உங்கள் கூட்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு சண்டை வரலாம். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு நடந்துக்கிறது நல்லது. அப்புறம் காதல் உறவில் கூட சில தடைகள் வரலாம். குறிப்பாக நிலம், வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கோர்ட்டுக்கு வெளியே பேசி தீர்த்து கொள்வது நல்லது. மீறி போயிட்டிங்கன்னா அது தீர்க்க முடியாத அளவுக்கு போகும். அதோடு உங்கள் மாதத்துடைய நடுப்பகுதி வரை கஷ்டமான சூழ்நிலை இருக்கும். ஸோ எந்த முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன் நல்ல நண்பர்களிடம் ஆலோசனை கேளுங்க. முக்கியமான வேலைகளை தள்ளி போடாமல் சரியான நேரத்தில் செய்ய முயற்சி செய்யுங்க.
உணவு விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருங்க. இல்லைன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதுவும் மாதத்தில் 3வது வாரத்தில் சில நல்ல மாற்றங்கள் நடக்கும். தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். வேலையில் மேலதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. காதல் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். காதலரோடு சந்தோஷமாக நேரத்தை செலவிடுவீங்க. மாத இறுதியில் தான் நில வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். அதுவும் நீங்கள் கோர்ட்டுக்கு போகலனா, மீறி கோர்ட்டுக்கு போனீங்கன்னா வராது. குடும்பத்தோடு நீண்ட தூரம் பயணம் செய்ய திட்டம் போட்டிங்கன்னா அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஸோ பொதுவாக உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இப்போ உங்களுக்கு முழுமையாக என்ன பலன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். முழுமையாக என்ன பலன் அப்படிங்கிறத ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருகசீரிட 1, 2 பாதங்களில் பிறந்தவங்க தெரிஞ்சுக்குங்க. வாங்க உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். திறமையாக எந்த ஒரு காரியத்தையும் செய்து பாராட்டும் மதிப்பும் மரியாதையும் பெறக்கூடிய ரிஷப ராசினரு நீங்கள் நேரத்தின் மதிப்பை அறிந்தவர்கள். ஸோ இந்த மாதம் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களால் வெற்றி பெற முடியுங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன். அதோடு எது பண்ணுறதா இருந்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக யோசித்து எதையும் செய்வது உங்கள் ராசிக்கு நல்லது. எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதிக முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். பயணங்கள் நிறைய ஏற்படலாம். அனைத்து தடைகளும் அகலும். பயணங்கள் ஏற்படும் போது உடைமைகளை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. அதோடு உங்களுடைய பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்குங்க. நிறைய தடைகள் வரும், அதை கண்டு பயப்படாதீங்க, தடைகள் அகலும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படணும் என்பது இந்த மாதத்துக்கு உங்களுக்கு குறிப்பிடப்படுது. அதோடு நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் நிறைய உண்டாகலாம். பணியாளர்கள் செயல் உங்களுக்கு கோபத்தை கூட தூண்டும்படியாக இருக்கலாம். எனவே தொழிலில் கவனமாக இருப்பது நல்லது. கவனம் இருந்ததுன்னா மட்டும்தான் லாபம் அதிகரிக்கும், இல்லைனா லாபம் அதிகரிக்காது. எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த பண உதவியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. ஸோ எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த பண உதவியை வைத்து தான் முன்னேறணும். அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதோடு நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. இல்லைனா உங்களுக்கு அதில் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்கள் இந்த டைம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜூன் 6லேருந்து உங்களுக்கு கெடுபிடி ஆரம்பம். ஸோ ரொம்ப ரிஷப ராசிக்காரங்க கவனமாக இருக்க பாருங்கள். என்ன நண்பர்களே, உங்களுக்கான வாழ்க்கை அடுத்தது எப்படி போகும் அப்படிங்கிறத சுவாரஸ்யமாக நான் சொன்னதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன்.